உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளைன் பிரியாணி, அதாவது மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்கிற மாதிரியே பிரியாணி. குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் நெய் தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. பிரியாணி சாமான்கள் போட்டுக்குங்க. போட்டுட்டு அதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகா முழுசாக போட்டிருக்கிறேன், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பிரியாணிக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கி வந்த உடனே நம்ம இது இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அந்த இஞ்சி பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ஒவ்வொரு பொருள்களாக போட்டு மெதுவாக நிதானமாக அதையெல்லாம் வதக்கணும். அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 2 தக்காளி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அந்த தக்காளியை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டு நல்லா வேக வைங்க. அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்குங்க. வேக வச்ச உடனே இப்போ பிரியாணி காரத்துக்காக நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம். இப்போ இதையை போட்டு இதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி விட்டுட்டு தயிர் ஒரு 4 ஸ்பூன் தயிர் இருக்கும், நான் அவ்வளோ தயிர் சேர்த்துருக்கேன். தயிரை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா கோட்டாகி வர்ற மாதிரி நல்லா தயிரையும் சேர்த்து பிரட்டி விடுங்க. இப்போ புதினா இலை கொஞ்சம் சேர்த்துக்கிங்க, மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிங்க. மல்லி இலை கொஞ்சம் கூட சேர்த்துங்க, புதினா இலை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துங்க. இப்போ இதையெல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்த பின்னாடி நம்ம இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சீரக சம்பாவில் தான் இந்த சாப்பாடு இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற கணக்கில் ஊற்றினா சரியாக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அது கொதித்து வந்த உடனே அப்புறமா அரிசி போட்டுக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அப்புறம் அரிசியும் அது கூட சேர்த்துக்கலாம். அரிசியும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த உடனே மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா சாப்பாடு நல்லா சூப்பராக வந்துடும். இது மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளைன் பிரியாணி. சரிங்களா? ஓகே, இப்போ மூடி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ எடுத்து பார்த்துடலாம். எடுத்து பார்த்ததுன்னா சாப்பாடு நல்லா ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு பரிமாற வேண்டியதா. இவ்வளோதான் ப்ளைன் பிரியாணி. ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கறி சுவையில் இருக்கும், பிரியாணி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் கறி மட்டும்தான் இருக்காது. ஓகே, நீங்களும் இதுபோல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, பிரியாணி ஆகிப்போச்சு, வாங்க பிரியாணி சாப்பிடுவோம். என்ன சொல்கிறது? ஓகே, வீடியோ பார்த்ததற்கு மிக்க மிக்க நன்றி உங்களுக்கு.